ராத்திரி எப்படி நீ காணாம போன? யாரு உன்னை தூக்கிட்டு போனது? எழில் மாப்பிள்ள வேற என்னென்னமோ சொல்றாரு. அவருக்கு விரோதியா இருக்கிற ஒரு பையன்தான் உன்னை ஆள் வச்சு கடத்திட்டு போனான்னு வேற சொல்றாரு. யாரடி அவங்க? அவங்கள நீ பாத்தியா? ஏதாவது வாயை திறந்து பதில் சொல்லுடி. மா, எனக்கு நிச்சயதார்த்தமே வேண்டாம்மா. நான் படிக்கணும்மா. நான் வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நான் டாக்டர் ஆகணுமா, ப்ளீஸ்மா. ஐயோ ஆனந்தி, அவங்க இவ்வளவு தூரம் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. நேத்து நைட் நீ காணாம போன விஷயத்த கூட நாங்க இது வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. காரணம், அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் தப்பா பேசுவாங்க, உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லாம இருக்கோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் திரும்ப கிடைக்காதுமா. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிச்சுக்கோயே. நாங்க உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறோம். அப்படி இல்லையா, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், அது நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் கூட நீ படி. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது கூட நாங்க உங்ககிட்ட பேசி பாக்குறோம். நீ நிச்சயதார்த்தம் மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத ஆனந்தி. ஐயோ அண்ணி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுல எதுலயுமே உடன்பாடு இல்ல. நான் படிக்கணும் அண்ணி. நான் உங்க எல்லாரையும் எவ்வளவு நம்பினேன். கடைசியில நீங்க எல்லாரும் என் கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல. அம்மாடி சத்யா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் புருஷன் எங்க? அவரை ஏன் கேக்குறீங்க மாமா? அவரை விடுங்க. முதல்ல இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடக்கட்டும். என்ன சத்யா கண்ணு இப்படி சொல்லிட்ட? ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளோட பெரிய அண்ணன் பிரபு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பரிகார பூஜை பண்ண போறான். ரோகிணியோட சின்ன அண்ணனா இந்த பூஜையில கலந்துக்கவாவது கார்த்தி வரணும்ல. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். நானும் அதை நினைச்சுதான் உங்க சின்ன மருமகனை எழுப்புறதுக்கு எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா அவரு இன்னும் போதையிலே கிடக்குறாரு. அந்த நிலைமையில நான் அவரை எழுப்பி கூட்டிட்டு வந்தா இங்க தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். பூஜையும் தடப்பட்டு போகும். அதனாலதான் நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அடேங்கப்பா, நடிப்ப பொழியறாளே. என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹிணிக்காக நீங்க நடத்துற இந்த பூஜை ரொம்ப நல்லபடியா நடக்கணும். அதுதான் எனக்கும் வேணும். இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். என்ன பேச வைக்காத. ஏங்க, தெய்வ சன்னதியில தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. நமக்கு இந்த பூஜை எந்த தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்க, அவ்வளவுதான். அடே ஆதிரே, உன் புருஷன் உன் நாத்தனாருங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கிறதுனால இந்த பூஜை நடக்கும்னு தப்பு கணக்கு போடாத. இத நான் நடக்க விட மாட்டேன். சரி சரி, ஆக வேண்டியதை பாருங்க. டைம் ஆகிட்டு இருக்குல்ல. இந்த ஐயா வந்துட்டார். வாங்க வாங்க. பிரபு தம்பி, பரிகார பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க. யாருக்கு பரிகார பூஜை பண்றீங்க? என் தங்கச்சி ரோஹிணிக்கு. சரிங்க. அம்மாடி, சாமியை கும்பிட்டுக்கிட்டு இந்த உப்பு தட்டை எடுத்து சன்னதிக்கு முன்னாடி ஒரு பாதையை போடுமா. சொல்லு ஷாலினி. அன்பு, ஆனந்தி கிடைச்சிட்டா. ஏய், ஆனந்தி கிடைச்சிட்டாளா? ஆமா அன்பு, இப்பதான் எழிலண்ணா ஆனந்தியை கூட்டிட்டு வந்தாரு. இப்ப ஆனந்தி கோயில்ல தான் இருக்கா. நீ உடனே கிளம்பி வா. அம்மா,
விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்திய பத்தி எந்த தகவலும் தெரியாம பயந்து போயிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எழில் மாமா எப்படியோ ஆனந்திய கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டார்ல. அம்மா, ஆனந்திக்கு என்னாச்சு? யார் கடத்தினா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப கௌசிக்கும் ஆனந்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, அந்த விஷயம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அன்பு, ஆனந்தி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா அன்பு. சரி, நீ போன வை, நான் உடனே கோயிலுக்கு வரேன். ஆனந்தி, சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நாம இந்த நிச்சயத்தை நிறுத்த முடியாது. அப்புறம் அந்த மீனாட்சி அம்மா நம்ம எல்லாரையும் ரொம்ப கேவலமா நினைப்பாங்கம்மா. அவங்களுக்கு சின்னதா ஒரு பொய் சொன்னா கூட பிடிக்காதான். நாம வேற பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். இத பாரு, இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கலன்னா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க ஆனந்தி. மீனாட்சி அம்மாவாவது நம்ம மேல கோவப்படுவாங்க. ஆனா தர்மலிங்க மாமா நம்ம உறவே வேண்டான்னு சொல்லி ஒரேடி அத்து விட்டுட்டு போயிடுவாரு. ஒருத்தியால எவ்வளவு அசிங்கம் நடக்கணுமா சொல்லு. நீ என்னடி படிக்கணும்னு தானடி ஆசைப்படுற? நீ ஆசைப்பட்ட மாதிரியே படிக்கலாண்டி. நாங்க எல்லாத்தையும் பேசி முடிவு பண்றோம்டி. இத பாரு, எங்களை நம்ப ஆனந்தி. தயவு செஞ்சு இந்த பட்டு புடவைய கட்டிக்கோடி. இத பாரு, மீனாட்சி அம்மா வந்து பாக்கும்போது நீ இப்படி அழுதுட்டு இருந்தனா அவங்க என்ன ஏதுன்னு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு நம்ம எல்லாரையும் தொலைச்சு எடுத்துருவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. அத்த, ஆனந்திய பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவதான் இவ்வளவு தூரம் அழறாள. அவளை நம்ம விட்டுருவோமே. மீனாட்சி மேடத்துக்கு நம்ம எல்லாரும் போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி பாப்போம். இது அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அத்த, வேண்டாமே. ஷாலினி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நானே அவளை கஷ்டப்பட்டு பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். நீ வந்து அவளுக்கு சாதகமா பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்காத. இல்ல, இத பாரு, கோயில் வரைக்கும் வந்துட்டோம். நிச்சயதார்த்தம்னு சொல்லி அவங்க சொந்த பந்தன்னு எல்லாரும் வந்து கூடி இருக்காங்க. இந்த சமயத்துல இதெல்லாம் வேண்டாம், திரும்ப திரும்ப அவ படிக்கணும்னு சொல்றான்னா என்ன நினைப்பாங்க சொல்லு. என்னை யாரோ கடத்திட்டு போனாங்க. அப்படியே கூட்டிட்டு போய் என்னை எங்கேயாவது கொண்டு போட்டிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனந்தி, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன அணுவா சித்திரவதை பண்றது எனக்கு கொடுமையா இருக்குமா? ஏய், இப்ப எதுக்கடி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன அழகு இல்லாத மாப்பிள்ளையா நாங்க பாத்திருக்கோம்? அழகு, படிப்பு, அறிவுன்னு எல்லாமே இருக்கிற ஒரு பையனை தானே பாத்திருக்கோம். அப்படிப்பட்டவனை கட்டிக்க உனக்கு என்னடி பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. இத பாரு, இப்ப நீ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கலனா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க? இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆனந்தி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் உன்னை பாக்குறதா இல்ல இன்னொரு பக்கம் பெரியப்பாவோட உறவை பாக்குறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு.